ஹைடா மிஸ், நம்ம இன்னைக்கு ஜங்குக்கோட ட்விஸ்டர் லவ் தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் எதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, நீங்களும் ஜங்குக்கும் வந்து ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு உங்களை கிஸ் பண்ணியிருப்பான். நீங்களும் அவனால் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகியிருப்பீங்க. ஸோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே காலேஜ் வரீங்க. காலேஜ்குள்ளே என்டர் ஆகும்போது ஜங்கு கண்ணில் பற்றவே கூடாது, இன்னைக்கு அவனை பார்த்துடவே கூடாதுன்னு வேண்டிட்டு தான் உள்ளார வரீங்க. நோவா பின்னாடி அப்படியே மறைஞ்சு தான் வரீங்க. நல்ல வேலையை அவனை பார்க்கல. அப்படியே கிளாஸ்க்குள்ளே போய் செட்டில் ஆகிடுறீங்க. கெஸ்ட் லெக்சரராக அவன் வருவான்ல, ஸோ இன்னைக்கு அவன் வந்துடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வேண்டிட்டு இருக்கீங்க. கிளாஸும் அப்படியே போகுது. நீங்கள் நினச்ச மாதிரி ஜங்குக்கு வரல. பிரேக் டைம் வருது. பிரேக் டைமில் கூட எழுந்து வெளியே போக மாட்டீங்க. நோவாவும் கூப்பிட்டு பார்த்துருப்பா, பட் நீங்கள் அசையவே இல்லை. வெளியே போனால் எங்கே அவனை பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம்லேயே தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே ஆஃப்டர்நூன் ஆகுது. லஞ்சுக்கு அப்புறம் இது வரைக்கும் ஜங்கு கிளாஸ் பக்கம் வரல. இனிமேலும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு தான் வாசலே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. பட் நோவாவுக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. அவள் உங்களே ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறா. என்ன பார்க்குற? ஏன் எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லையே, காலையிலேருந்து நானும் நோட் பண்ணேன். ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கியே. என்ன என்ன விஷயம்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பொய் சொல்லாத. என்கிட்டேருந்து எதையாவது மறைக்கிறியா என்ன? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இருக்கு. நீ மூஞ்சியை பார்த்தே பேச மாட்டேங்கிறியே, அப்போ ஏதோ இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசாமல் இரு அப்படின்ட்டு அவகிட்ட சமாளிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜங்குக்குள்ளார வரான். அவனை பார்த்த உடனே அப்படியே பதற ஆரம்பிச்சிடுறீங்க. டக்குன்னு அப்படியே பெஞ்சில் படுத்துடுறீங்க. ஐயோ, இவனை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சோம், வந்துட்டானே. இவன் கண்ணில் பற்றவே கூடாது. நோவா, நீ இந்த சைடு வந்து உட்கார. எதுக்கு? இல்லை, எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இல்லை. வா, இங்கே வந்து உட்காரு. நீயே தான் நாங்கள் உட்காரன்னு சொன்னேன், அப்புறம் என்ன? சும்மா கூட பேசிகிட்டு இருக்காரு. இப்போ எனக்கு பிடிக்கல, இந்தானே வந்து உட்காரு அப்படின்ட்டு அவளை ஓரமாக வர சொல்லிட்டு நீங்கள் நல்லா உள்ளே போய் செட்டில் ஆகிடுறீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா. ஸோ அப்படியே அவளுக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு நல்லா கீழே இறங்கி உட்காந்துடுறீங்க தெரியாத மாதிரி. நோவாக்கு ஒன்றுமே புரியல. இதை பார்த்துட்டு என்னடா பைத்திய மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காளேங்கிற மாதிரி தான் பார்க்குறா. என்னையே இதுக்கு பார்த்துட்டு இருக்க? அங்கே பாரு, கிளாஸ் எடுக்கிறத கவனி. நான் கவனிக்கிறது இருக்கட்டும். ஆமாம், நீ அவனை பார்த்தோன்னே ஒல்லிற? தெரியுதா? ஏன் தெரியாம? அவன் உள்ளே வந்த உடனே அப்படியே பதறிட்டு போய் பம்புற. அதை பார்த்தாலே தான் தெரியுது. ஏன் அவனுக்கு பயந்து நீ எதுக்கு ஒளிகிற? அதெல்லாம் இப்போ எதுவும் கேட்காத. நீ ஃபஸ்ட்டு என்னை பார்க்குறத நிறுத்து. திரும்ப அந்த பக்கம். என்னவோ பண்ணுற, ஆனால் எனக்கு தெரியாமல் எதையோ மறைக்கிற. ஏதோ நடந்திருக்கு, பார்க்குறேன். என்கிட்ட சொல்லாமல் எங்கே போயிட போகிற? நீயே சொல்வல்ல, அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவளும் கிளாஸ் கவனிக்க ஆரம்பிச்சிடுறா. நீங்கள் அவன் போகிற வரைக்கும் குழிக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க மாதிரி அப்படியே இறங்கியே உட்காந்துருக்கீங்க. பட் ஜங்குக்கு இதெல்லாம் கண்டுக்கல. அவன் நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு கூட பார்க்கல. கேஷுவலாக எப்போதும் போல் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அவன் போனதும் தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. இப்போ தான் அப்படியே மேலே எழுந்து உட்காடுறீங்க, அப்பாடா அப்படிங்கிற மாதிரி. பட் நோவா அவங்கள குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் எதுவுமே பேசல, அப்படியே திரும்பி உட்காந்துறீங்க எதுவுமே தெரியாத மாதிரி. ஸோ அப்படியே எனக்கு காலேஜும் முடியுது. ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சோடனே நீங்களும் நோவாவும் தான் கிளாஸ்லேருந்து வெளியே வரீங்க. அப்போ உங்களோட கிளாஸ் மேம் உங்களை பார்த்துடுறாங்க. ஒயன் மேம், இங்கே கொஞ்சம் வா அப்படின்ட்டு ஸ்டாஃப் ரூம்குள்ளே போகிறாங்க. நோவா, நீ காரில் வெயிட் பண்ண, நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவளை அனுப்பிட்டு நீங்களும் ஸ்டாஃப் ரூம் போகிறீங்க. என்ன மேம்? இல்லை, நோட்ஸ் கேட்டிருந்தல்ல, அதான். இந்தா, கிளாஸ்லேயே கொடுக்குன்னு நினச்சேன், மறந்துட்டேன். இப்போ உன்னை பார்த்தது தான் ஞாபகம் வந்தது. இந்தா, எடுத்துகிட்டு போய் காப்பி பண்ணிக்கோ. ஓகே மேம், நாளைக்கே கொண்டு வந்து தரணுமா? இல்லை, நீ பொறுமையாக காப்பி பண்ணிவிட்டு அப்புறம் கொண்டு வந்து கொடு. ஓகே மேம், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் ரூம்லேருந்து வெளியே வரீங்க. வெளியே வந்து பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் ஜங்குக்கு நடந்து வந்துட்டு இருக்கான். ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்துடுறீங்க. பட் நீங்கள் அவனை பார்த்தோன்னே அப்படியே திரும்பிடுறீங்க. ஐயோ, இவன் கண்ணிலே படக்கூடாதுன்னு நினச்சோம், பார்த்துட்டானே. சரி ஒயன், அப்படியே கண்டுக்காத மாதிரியே போயிடு அப்படின்ட்டே போகிறீங்க. ஒயன், என்ன கூப்பிடுறான்? இல்லை, திரும்பி பார்க்காத. நேற்று நடந்ததை பற்றி கேட்டுட்டான்னா அவ்வளோதான். பார்க்காத ஒயன், போயிடு, அப்படியே போயிடு அப்படின்ட்டே போயிட்டே இருக்கீங்க. ஏ ஒயன், நில்லு. நிற்காத, கண்டுக்காத மாதிரி போயிடு. ஒயன், உன்னை தான் கூப்பிடுறேன், கேட்குதா இல்லையா? ஏய், இல்லை, போயிடு ஒயன், நிற்காத, போயிடு அப்படின்ட்டே போயிட்டே இருக்கீங்க. ஒரு பதட்டத்தில் காலேஜ் வெளியே போகிறதுக்கு பதிலாக காலேஜ் உள்ளேயே திரும்பி போயிட்டுருக்கீங்க. என்ன பண்ணுறோன்னு கூட தெரில. நீங்கள் பாட்டு அவனை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பதட்டத்திலே போயிட்டுருக்கீங்க. ஜங்குக்கும் விடலை, உங்கள் பின்னாடியே கூப்பிட்டுட்டு வந்துட்டே இருக்கான்.
இவன் என்ன போகவே மாட்டேங்கிறான், பின்னாடியே வந்துட்டு இருக்கான். நீங்கள் ஃபுல் டே பார்க்கலேன்னு சந்தோஷப்பட்டோம், கடைசி நேரத்தில் வந்து இப்படி மாட்டிக்கிட்டே ஒயன் அப்படின்ட்டு திரும்பியே பார்க்காம நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிடுறீங்க, கிட்டத்தட்ட ஓடுற மாதிரி. அவனும் விடுற மாதிரி இல்லை, எதுக்கு இப்போ ஓடுறான் நம்மளை பார்த்து அப்படிங்கிற மாதிரி. அவனும் புரியாமல் யோசிச்சே தான் உங்கள் பின்னாடி வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் வந்தவங்களை லாக் பண்ணிடுறான். அப்போவும் நீங்கள் நிற்கல, ஆனால் நிமிந்தே பார்க்கல, சைடாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ட்ரை பண்ணுறீங்க. பட் அவன் வந்து வந்து பிளாக் பண்ணுறான் அவங்கள. ஒயன் என்னாச்சு உனக்கு, எதுக்கு என்னை பார்த்து இப்படி பயந்து ஓடிட்டு இருக்க? ஐயோ, இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது இவங்கிட்ட, வசமாக மாட்டிட்டோமே. உன்கிட்ட தான் கேட்குறேன், என்னை பார்த்து எதுக்கு ஓடிட்டு இருக்க? அவ்வளோ நேரம் கூப்பிட்ற, திரும்பி கூட பார்க்க மாட்டேற, என்னாச்சு? உன்னை பார்த்தலாம் நான் ஒன்றும் ஓடலையே. அப்புறம் எதுக்கு இப்படி தலை தெறிக்க ஓடி வந்த? அதெல்லாம் விடு, உனக்கு என்ன, நீ எதுக்கு இப்போ என்னை பார்க்க வந்த? அதுவா, நேற்று இரு என்ன சொல்ல வர நீ? அதான் நேற்று இல்லை சொல்ல வேணாம், நிறுத்து. ஏன் சொல்ல வேணான்னு சொல்கிற? இல்லை, நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும், வேணாம் சொல்ல வேணாம். தெரியுமா? ஆமாம் தெரியும், நீ எதுவும் சொல்ல வேணாம். என்ன லூஸ் மாதிரி வளரிக்கிட்டு இருக்க? நான் என்ன சொல்ல வந்தேன்னா நேற்று நம்ம 2 பேரும். வேண்டாம் சொல்லாத ஜங்கு, வேண்டாம் சொல்ல வேணாம். என்ன ஆச்சு உனக்கு, பைத்தியம் ஆயிட்டியா? நீ எப்படி வேணா வச்சுக்கோ, ஆனால் சொல்ல வேணாம், நேற்று நடந்ததை பற்றி சொல்ல வேணாம். இல்லை அது வேண்டாம், இங்கே பாரு, அதை பற்றி நான் கேட்க விரும்பல. சொல்லப்போனால் தப்பு உன்னோடது தான், நீ தான் என்கிட்ட அந்த மாதிரிலாம். ஆனால் நான் மறந்துட்டேன், ஏதோ நீ கான்ஷியஸ் இல்லாமல் பண்ணிட்ட. ஸோ நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இனிமேல் அதை பற்றி பேச வேணாம். அப்போ ஜங்குக்கு முழிக்கிறான், என்னடா பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாரு, நீ சாரி கூட சொல்ல தேவையில்ல, நீ தெரியாமல் பண்ணன்னு எனக்கு தெரியும். ஸோ நானும் எதுவும் கேட்க விரும்பல உன்கிட்ட, அதே மாதிரி நீயும் கேட்காத. இதை பற்றி இனிமேல் பேச வேணாம், நான் போகிறேன் அப்படின்ட்டே போகலான்னு போகிறீங்க. அப்போ ஜங்குக்கு உங்கள் முன்னாடி வந்துட்டு அப்படியே உங்களை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் கையை பிடிச்சி நோட் புக் எடுத்து உங்கள் கை மேலே வைக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க, உங்களோட தான் அது தெரியுது உங்களுக்கும், இது நம்மளோடதாச்சு அப்படின்ட்டு நிமிர்ந்தவனை பார்க்குறீங்க. என்ன பார்க்குற, நேற்று உனக்கு டவுட்டெல்லாம் சொல்லி கொடுத்தனே, அப்போ இந்த நோட்டை அங்கேயே விட்டுட்டு போயிட்டேன், இதை கொடுக்கலான்னு தான் வந்தேன். ஆனால் நீ என்னடானா என்னை பார்த்த உடனே ஓடுற, சம்மந்தமே இல்லாமல் புரியாமல் ஏதோ பேசுகிற. என்ன ஆச்சு உனக்கு, நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்த, இப்போ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற? இதை கொடுக்க தான் என்னை ஃபாலோ பண்ணியா? ஆமாம், இதை பற்றி தான் சொல்லவும் வந்தேன், நீ தான் ஏதோ லூஸாட்டாக பேசிகிட்டு இருக்க. இல்லை ஜங்குக்கு, அது வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேணாம், நீ கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஒரு டைம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துரு, ஏதாவது பிடிச்சிருந்தா ஓட்டி அனுப்புவாங்க அப்படின்ட்டு அவன் போயிடுறான். உங்களுக்கு தான் ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது, இதை கொடுக்க தான் வந்தானா, நம்ம தான் லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அப்படியே தலையிலே அடிச்சுட்டே போகிறீங்க. என்ன ஒயன் இவ்வளோ நேரமா நோட்ஸ் வாங்குறதுக்கு? இல்லை, பேசிகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம், அதான். ஆமாம், அவங்களுக்கு இதே வேலை, ஆள் யாரும் கிடச்சிடக்கூடாது, உடனே மொக்க போட ஆரம்பிச்சிருவாங்க. சரி போகலாமா? போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டுறீங்க. நோவாவோட வீட்டில் அவளை ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. ஜங்குக் பேசினது தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது, லூஸு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் த சேம் டைம் அவன் ஏன் அதை மறந்தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. பிகாஸ் நீங்கள் அவனெல்லாம் டிஸ்டர்ப் ஆகியிருப்பீங்களே, இப்போ வரைக்கும் அதே இன்சிடென்ட் தான் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. பட் அவன் மறந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது உங்களுக்கு. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதை கூட மறந்துட்டான், எப்படி அவனால் முடியுது? ட்ரிங்க்ஸ் பண்ணால் எல்லாத்தையும் மறந்துடுவானா என்ன? கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா? எப்படி அவன் மறக்கலாம் அதை? இடியட் அப்படின்ட்டு அவனை திட்டிட்டு வரீங்க. உங்களாலே புரிஞ்சுக்க முடியல, அவன் அந்த இன்சிடெண்ட்டை பற்றி பேசிடக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் தான் நினைக்கிறீங்க. பட் ஏன் மறந்தான் அப்படின்ட்டு தோணுது உங்களுக்கு. அப்படியே வாய்க்குள்ளே அவனை திட்டிகிட்டு இருக்கீங்க. பட் டிரைவர் இதெல்லாம் பார்க்குறாரு மிரர் வழியா, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் முழிக்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே நைட்டு உங்களோட வீட்டில் நோவா வந்து நைட் ஸ்டடிக்காக உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா. 2 பேரும் தான் ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க. பட் உங்களோட மைண்ட் இங்கே இல்லவே இல்லை, ஜங்குக்கு பற்றி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஒயன், இதில் டவுட் இருக்குன்னு உங்ககிட்ட கேட்டேன்ல, இதை சொல்லிக்கூடா அப்படின்ட்டு புக்கை உங்கள் பக்கம் நகர்த்துறா. நீங்கள் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை, நீங்கள் பாட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இதோ இதுதான் பாரு அப்படின்ட்டு கையை வச்சு காமிக்கிறா. நீங்கள் சுத்தமாக கீழே பார்க்கவே இல்லை. என்ன வாயவே திறக்க மாட்றா அப்படின்ட்டு நிமிர்ந்து உங்களை பார்க்குறா. ஒயன், ஒயன் அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டரை பிடிச்சி ஷேக் பண்ணுறா.
என்ன என்னவா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லையா? சரி, இப்போ நான் என்ன சொன்ன சொல்லு. பேசுனியா? பேசினேனாவா? ஒய்யன், உன் மைண்டு எங்கே இருக்கு? டவுட்டெல்லாம் சொல்லித்தரேன் வான்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ சரி, சொல்லித்தரேன் வா. எது சொல்லித்தரணும்? இல்லை இல்லை, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ ஃபஸ்ட்டு சொல்லு, உன் மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா நம்ம படிக்கலாம். எங்கே படிக்கிற நீ? நீ பாட்டு கண்ணை திறந்துட்டே உட்காந்து கனவு கண்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ சொல்லு முதல்ல என்னன்னு. என்ன என்கிட்ட மறைக்கிறேன்னு சொல்லு. நோவா அது சொல்லு. நேற்று அம்மா கூட பார்ட்டிக்கு போனேன்னு சொன்னேன்ல. ஆமாம், அங்கே ஜங்குக்கும் வந்தான். அவனா? அவனுக்கு அங்கே என்ன வேலை? யார் இன்வைட் பண்ணா? அதெல்லாம் எனக்கு தெரியல. அவனும் வந்திருந்தான். அப்போது ஆக்சிடெண்ட்டாக அவன் என்னை கிஸ் பண்ணிட்டான். எது? கிஸ் பண்ணிட்டானா? அப்படின்ட்டே சத்தமாக கத்துறா. நீங்கள் உடனே அவள் வாய மூடிட்டு, ஏண்டி கத்துற? நீயே மாட்டி கொடுத்துருவ போல. கீழே தான் அம்மாவும் அண்ணாவும் இருக்காங்க, தெரியும்ல. அப்போ அவங்க கையை எடுத்து விட்டுட்டு அப்புறம் இவ்வளோ பெரிய ஷாக்கான நியூஸ் சொன்னா கத்தாமல் வேற என்ன பண்ணுறது? என்ன அசால்ட்டாக சொல்கிறான் கிஸ் பண்ணிட்டான்னு? எப்படி? அது தெரியாமல் நடந்தது. நேற்று பார்ட்டி அப்போது நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தானா, அதனால என்னை கிஸ் பண்ணிட்டான். ட்ரிங்க்ஸ் பண்ணா அதுக்கு நீ தான் கிடைச்சியா? நீ எதுக்கு அவன் பக்கத்தில் இருந்த? எழுந்து போயிருக்க வேண்டியதானே? இல்லை, அது எல்லாமே எதிர்பாராமல் நடந்தது. நானும் எதிர்பார்க்கல. ஒய்யன், என்னவோ அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்க. இந்த விஷயம் மட்டும் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியும்ல? என்ன ஆகும்? உனக்கு என்ன? என்ன தான் கொன்னாலும் கொண்டுடுவாங்க. என்ன பேசுகிற நீ? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆமாம், உனக்கு என்ன தெரியும்? நீ அவங்களோட பொண்ணு, ஒன்று எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும் தெரிஞ்சா அவ்வளோதான். என்னதான் ஏதாவது பண்ண போகிறாங்க. என்ன நீ ஏதோ எங்கள் அம்மா பெரிய வில்லி ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா ஒர்க் விஷயத்தில் வேணால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, மற்றபடி ரொம்ப ஸ்வீட் தான் அவங்க. ஸ்வீட் தான், உங்ககிட்ட வேணால் அப்படி இருக்கலாம். பட் மற்றவங்க கிட்டலாம் உங்கள் அம்மா அந்த மாதிரி கிடையாது. உனக்கு இன்னும் அவங்கள பற்றி சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவள் பயப்படுறா. பட் நோவா சொல்கிறது கரெக்டு தான். உங்கள் அம்மா கொஞ்சம் ரகடான டைப் தான். உங்ககிட்ட மட்டும் தான் ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. பட் வெளியில் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ரூடாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. யார் என்னெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. கோவம் வந்ததுன்னா யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, திட்டிடுவாங்க. பவர்ஃபுல்லான ஆள் இல்லை அவங்க. ஸோ ரொம்ப ஆட்டிடியூடாக தான் இருப்பாங்க. நோவா கிட்ட கூட அப்படி தான், கொஞ்சம் மிரட்டலான தோரணையில தான் பேசக்கூட செய்வாங்க. நோவாக்கு அது நல்லாவே தெரியும், அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறா. பட் நீங்கள் உங்கள் அம்மாவோட அந்த சைட்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்கள் முன்னாடி எப்போதுமே அவங்க கோவப்படவே மாட்டாங்க. அதனால தான் உங்களுக்கும் தெரியாமல் நோவா கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு ஒயன், எதுக்கும் அந்த ஜங்குக் பையனை விட்டு கொஞ்சம் தள்ளியேறு. உங்கள் 2 பேருக்குள்ள அது இதுன்னு ஏதாவது உங்கள் அம்மா காதுக்கு போச்சு, அவ்வளோதான். ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டாங்க. என்ன, நீ அவங்களோட பொண்ணு, நீ அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஜங்குக் கிடையாது, அவன் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ அவனை என்ன வேணால் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்த்துருந்துக்கோ ஒயன். நீ என்ன பேசிகிட்டு இருக்க? இது ஏதோ தெரியாமல் நடந்தது. மற்றபடி எங்கள் 2 பேருக்குள்ள எதுவும் இல்லை. அவன் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அவனுக்கும் அதே மாதிரி இருந்தால் நல்லது. இல்லை, உன் மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சு அது இதுன்னு உன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தான்னா அப்புறம் அவனுக்கு அது நல்லது இல்லை. என்ன நீ என்னை பயமுறுத்துற மாதிரி பேசிட்டு இருக்க? நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. உண்மையை தான் நான் சொல்கிறேன். நீ அவனை விட்டு தள்ளியே இரு. இனிமேல் டவுட் கேட்குறான் அது இதெல்லாம் அவன் பக்கத்தில் போகாத அப்படின்னு ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கா. பட் உங்களுக்கு தான் அவள் சொல்கிறது அவ்வளோ பெருசாக தெரியல. ஏன்னா ஜங்குக்கு மேலே இப்போதைக்கு உங்களுக்கு க்ரஷ் மாதிரி தான் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ நீங்கள் பெருசாக எதுவும் யோசிக்கல. ஃப்யூச்சரில் நடக்க போகிறதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி பின்னாடி நடக்கிறத பற்றிலாம் யோசிக்கல. அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் நோவும் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு உங்கள் ரூம்ல இருந்து இறங்கி கீழே வரா. கீழே பார்த்தா உங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க லேப்டாப் யூஸ் பண்ணிக்கிட்டு. நோவா பார்க்குறான், அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லிக்கல. அப்படியே போயிடலான்னு மெதுவாக இறங்கி போகிறா. நோவா, ஆண்டி அப்படின்னு டக்குன்னு திரும்புகிறா. என்ன, இப்போல்லாம் ஆண்டி கண்ணுக்கு தெரியறதே இல்லை போலியே. இல்லை ஆண்டி, அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. நான் இன்னைக்கு சொல்லலை, காலேஜ் போனதுலேருந்தே ஆண்டியை கண்டுக்கிறதே இல்லையே, பேசக்கூட மாட்டேறியே. இல்லை ஆண்டி, ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, இந்த ஆண்டி தான் உனக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறேன், தெரியும்ல? தெரியும் ஆண்டி.
ம், தெரிஞ்சா சரி. சரி போ, நல்லா படி. அப்புறம் இன்னும் ஒயன்கிட்டே தான் கேட்டு கேட்டு படிச்சிட்டு இருக்கியா? ஆமா ஆண்டி. ஆ, உனக்கே சொல்லி கொடுத்துட்டு இருந்தா அவ எப்போ படிக்கிறது? இல்லை ஆண்டி, 2 பேரும் சேர்ந்து தான் படித்தோம். போக போக அந்த ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றிக்கோ. சரி ஆண்டி, மாற்றிக்கிறேன். சரி போ, அம்மா அப்பாவை கேட்டேன்னு சொல்லு. ஆ, சொல்கிறேன் ஆண்டி, வரேன் அப்படின்ட்டு அவள் போகிறா. கொஞ்சம் பயந்துட்டு அவங்க அம்மா பேசினதெல்லாம் கேட்டு பயந்துட்டே தான் போகிறா. உங்கள் அம்மா ஒரு மாதிரி அவளை பார்த்துட்டு அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே காலேஜில் பிரேக் டைமில் நோவா தான் கேன்டீன் போயிருப்பா. நீங்கள் போயிருக்க மாட்டீங்க, கிளாஸ் ரூம்லேயே தான் இருக்கீங்க. அப்போ நோவா கடகடன்னு கிளாஸ் ரூம்குள்ளே ஓடி வரா. ஒயன் ஒயன் இங்கே வா, என் கூட ஒரு நிமிஷம். ஏன்? நீ வா சொல்கிறேன். நான் தான் கேன்டீனுக்கு வரலன்னு சொன்னல. ஐயோ கேன்டீனுக்கு இல்லை, முதல்ல எழுந்துரு, சீக்கிரம் வா என் கூட அப்படின்ட்டு அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. எங்கன்னா காலேஜுக்கு சைடில் நீங்களும் என்னன்னு புரியாமல் போகிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும், அப்போ போகிறவங்க எல்லாரும் உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. உங்களுக்கு எதுவுமே புரியல, ஏன் இப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நோவா கூட போயிட்டுருக்கீங்க. அவளும் அப்படியே க்ரௌட்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகிறா. கொஞ்சம் தள்ளுங்களேன் ப்ளீஸ், ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளுங்களேன் அப்படின்ட்டு எல்லாரையும் தள்ள சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. முன்னாடி போய் பார்த்தா காலேஜ் பில்டிங்கோட சைடில் அந்த வாலில் உங்களையும் ஜங்குக்கையும் யாரோ பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி, நடுவில் ஹார்ட்டினெல்லாம் போட்டு ஜங்குக் லவ்ஸ் ஒயன் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. சுற்றி நிறைய ஹார்ட்டின் குவைட்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. நீங்கள் அப்படியே ஷாக்காக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. உங்களை பார்த்த உடனே எல்லாரும் இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயருங்கிறதுனால மோஸ்ட்லி அங்கே யாருக்கும் உங்களை தெரிஞ்சிருந்திருக்காது. இப்போ நீங்கள் வந்த உடனே தான் அந்த பெயிண்டிங்கில் இருக்க பொண்ணு நீங்களும் ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க. நீங்களும் சுற்றி அவங்களெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில உங்களுக்கு, அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. ஒயன் பாத்தியா, நான் நேற்றே சொன்னல, இது இந்த ஜங்குக்கோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. அவங்களும் அப்படியே க்ரௌடெல்லாம் நகர சொல்லிட்டு முன்னாடி வந்து பார்க்குறாங்க. அவன் வந்த உடனே நீங்களும் நோவாவும் திரும்பி அவனை பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கும் அதை பார்த்து ஷாக் தான் ஆகுறான். உடனே பக்கத்தில் சாம பார்த்து, டே யார் பண்ண வேலை அது? தெரியல மச்சான் யாருன்னு, பிரேக் டைமில் தான் யாரோ பார்த்துருக்காங்க பசங்க, அதான் இப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எனக்கே செகண்ட் இயர் பையன் தான் ஒருத்தன் வந்து சொன்னான், அதான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். தெரியல மச்சான் யாருன்னு, அது யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லுங்க. நாளைக்கு இந்த இடத்துல இது இருக்கக்கூடாது. சரிடா பண்ணிடலாம், சொல்லிடுறேன். அப்படியே பேசிட்டு திரும்புகிறான். நீங்கள் ஜங்குக்கே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அவனும் அப்படியே உங்கள் பக்கத்தில் வரான். ஓயன், இப்போ உன் மனசில் என்ன ஓடிட்டுருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் நான் தான் பண்ண நீ நினச்சிட்டு இருக்கல, பின்ன நீங்கள் தானே பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி நோவா சொல்கிறா. பட் ஜங்குக் நோவா ஒரு மாதிரி பார்த்துட்டு அகைன் உங்கள் சைடு திரும்பி, நான் சொன்னால் நீ நம்புவே என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதை நான் பண்ணலை. ஏன் நடிக்கிறீங்க? எங்களுக்கு தெரியும் இதை நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு அகைன் நோவா தான் பேசுகிறா. பட் ஜங்குக் நோவாக்கு எதுவும் ரிப்ளை தரல. நீ சொல்லு, நீ நினைக்கிறியா நான் அதை பண்ணியிருப்பேன்னு? எனக்கு தெரியல, நிஜமாக நான் அதை பண்ணலை, வேற யாரோ, யார் பண்ணாங்களோ எனக்கு தெரியல, பட் யாருன்னு தெரிஞ்சுக்கவும் விரும்பலை அப்படின்ட்டு நீங்கள் நோவா கூட்டிகிட்டு போகிறீங்க அங்கேருந்து. நான் இதை பண்ணலை, பட் அதில் இருக்க விஷயம் உண்மை அப்படின்னு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி கத்துறான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஆமாம், ஜங்குக் லவ்ஸ் ஒயன், அதில் எழுதியிருக்க விஷயம் உண்மைதான். நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஒயன், ஐ லவ் யூ அப்படின்னு அவன் கத்துனதும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உங்களே தான் 2 பேரையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்க்குறதும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காங்க நிற்கவே. அதுவும் இல்லாமல் ஜங்குக் சொன்னதை கேட்டு ஷாக்காக வேற இருக்கு. உங்களுக்கு மேலே நோவாக்கு தான் செம்ம ஷாக்கு. வாயை திறந்துட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு இருக்கா. இங்கே பாரு ஒயன், நான் உன்னை லவ் பண்ணுறேன் தான், பட் அதை உன்கிட்ட சொல்கிறதுக்காக இந்த மாதிரி சீப்பான ஐடியாலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் நேராகவே வந்து தைரியமாக உன்கிட்ட சொல்லுவேன். இப்போ சொன்ன மாதிரி சொல்லலான் தான் இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே யாரும் இந்த மாதிரிலாம். பட் பரவாயில்ல, யார் பண்ணியிருந்தா என்ன, எனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கான். என்ன சர்ப்ரைஸாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், பட் இந்த மாதிரி சொல்ல வேண்டியதாக ஆயிடுச்சு. எனிவே உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணதே எனக்கு சந்தோஷம்தான். உனக்கும் சந்தோஷம் தானே ஒயன்? உனக்கு எப்படி, எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அவன் கேட்ட உடனே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கா ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது, இங்கே நிற்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எதுவுமே பேசல, அப்படியே அங்கேருந்து திரும்பி போக ஆரம்பிச்சிடுறீங்க. ஒயன்,
ஹேய் ஒயன், எனக்கு எப்போ ஓகே சொல்வடி? ஏய், ஐ லவ் யூ டி ஒயன் அப்படின்ட்டு கத்துறான். நீங்கள் திரும்பி பார்த்தா அவனை முறைக்கிறீங்க. அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு ஃப்ளையிங் கிஸ் எல்லாம் கொடுக்குறான். ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி லிப்ஸை மட்டும் அசைக்கிறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பட் இங்கே நோவா தான் என்ன நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி பயந்து நிற்கிறா. அப்போ நீங்கள் அப்படியே அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறீங்க. பட் ஜங்குக் தான் நீங்கள் போகிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்கிறான். திரும்பி அப்படியே அந்த பெயிண்டிங்கை பார்க்குறான். ஓகேடா, இந்த பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நினச்சி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.